ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கடாய் பன்னீர் வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் க்யூபாக நறுக்குன குடமிளகா சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூபாக எடுத்துக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற பன்னீரை சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற பன்னீரையும் வெஜிடபிள்ஸையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்குங்க. ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலாவையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். இது இந்த கிரேவிக்கு ஒரு க்ரீமியான டேஸ்ட் கொடுக்கும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். தயிருடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வதக்கின வெஜிடபிள்ஸ் பன்னீரையுமே சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறினதுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடும். இப்போ கூடவே கசூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இருந்தால் சேருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க. ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.